பகலிலே சந்திரனை பார்க்க போனேன், அவன் இரவிலே வருவதாக ஒருத்தி சொன்னாள். இரவிலே அவனை பார்க்க நானும் நடந்தேன், அவன் எல்லோரும் பார்க்கும்படி உயரத்தில் இருந்தான். பகலிலே சந்திரனை பார்க்க போனேன். நல்லா பாடுறீங்களே. இது என்னமா பெரிய பாட்டு, குரல ஒசத்தி பாடுனா இந்த உலகத்துக்கே கேட்கும் போயே. எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்க மாதிரி உனக்கு தோணுது? பாட்டெல்லாம் பாடிட்டு ஊஞ்சல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஜாலியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன பெரிய பொல்லாத ஜாலி போயேன், பழைய விட்டு கீழே இறக்குற மாதிரி மாடியை விட்டு கீழே இறங்கி கூட பொத்துன்னு போட்டு போயிட்டாங்களே. நல்லதுதானே, கீழ் வீடுனா உங்களுக்கு வசதியாச்சே. ஏன் கண்ணு, வீட்டு வசதி இருந்தா போதுமா? பொருளாதார வசதியை பாரு. மாசமானா காசு பணம் போக்குவரத்து செலவு இதுன்னு எவ்வளவு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது, அதெல்லாம் தான் யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். கண்ணு, ஒரு 200 ரூபீஸ் இருக்குமா? இருக்கே. உங்ககிட்ட இருக்கு, அது எனக்கு எப்பவும் தெரியும். உங்ககிட்ட எப்பவும் தான் இருக்குமே. அது எங்கிட்ட இருந்தா எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். பாட்டி, உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியுமா? என்ன இங்கிலீஷ் பெரிய பொல்லாத இங்கிலீஷ்? 10 ரூபீஸ், 20 ரூபீஸ், அப்புறம் 50 ரூபீஸ், அப்புறம் 100 ரூபீஸ், இந்த இங்கிலீஷ் தான் உங்களுக்கு தெரியுமா? கண்ணே, இவ்வளவுதான் என் புள்ள சொல்லி கொடுத்தா, எனக்கு இந்த இங்கிலீஷ் தான் தெரியும். வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். என்ன கேள்வி முழிக்கிறத பார்த்தா ஒரு சைஸா இருக்கு. பணம் வாங்கினியா? காட்டு, கை காட்டு, கை காட்டு. என்ன சொல்ற? கிழவி பயங்கரமான கிழவி. ஐயோ விடுங்க, பாவம். வாங்க. ஏமா, ஒண்ணு கேட்கணும். என்ன பணமா? சும்மா இரு, குறுக்க பேசிக்கிட்டு. கண்ணே, நீ வந்து பாஸ்கரை கட்டிக்க போறியா? ஐயோ, ஏன் சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா. சிரிக்கப்படாது. பாஸ்கர் தானே கட்டிக்க போற, கட்டிக்கலாம், தாராளமா கட்டிக்கலாம். ஏன்னா உனக்கு அவனுக்கும் அவ்வளவு பொருத்தம் இருக்கு. என்ன பாட்டி சட்டு சட்டுன்னு பேசிடுறாங்க? வயசாயிடுச்சுல, அது அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். நாம போலாம். மூதேவிக்கு பிறந்த மூதேவி பேர பாரு, ரஞ்சனி. கழுதைக்கு முத்துமாணிக்கம்னு பேர் வச்ச மாதிரி. ஆமா, ஒரு குடும்பத்தை கெடுத்து அதுல வந்து இவ கல்யாணம் பண்ணிக்கணுமா? இது எப்படி விடக்கூடாதுப்பா. இத போய் முதல்ல அபிகிட்ட சொல்லியே தீரணும். பணத்தை இங்க வச்சனே. காசே தான் கடவுளடா. டேய் சீதா எங்கடா? வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாமா. நீங்களா? வாட் a surprise. இந்தாங்க, அவகிட்ட கொடு. உட்காருங்க. உட்காருமா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாஸ்கர்? வேலை எதுவும் இல்லை, அதான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஓ, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். சந்தோஷமான விஷயமா? என்ன? உங்களை கம்பெனியில் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம். இப்போ அதோட கம்பெனி உங்களுக்கு ஒரு கார் அலாட் பண்ணியிருக்கு. காரா? இப்படி திடுதுப்புன்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களே, எதுக்கு கார்லாம்? இங்க பாருங்க பாஸ்கர், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. கார்த்திக் இருந்த பொசிஷன்ல இனிமே நீங்க இருக்க போறீங்க. ஏமா, அந்த கார்த்திக்கும் காரெல்லாம் கொடுத்தாங்களா? ஆமா, கம்பெனி கார்த்திக்கும் கார் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட ஏற்கனவே கார் இருக்கிறதுனால அவர் கார் வேணான்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த கார் தான் நம்ம பாஸ்கருக்கு அலாட் பண்ணிருக்கோம். என்னங்க நீங்க ஒரே நாள்ல கார் அது இதுன்னு தடபுடல் பண்ணிக்கிட்டு? டேய் பாஸ்கரா, எதுவுமே வரணும் நேரம் இருந்தா நாம தடுத்தாலும் அது வந்து சேர்ந்துரும்டா. அது ஒரு மகாலட்சுமி மூலமா வந்து சேரணும்னு இருக்கு. சந்தோஷமா வாங்கிக்கோடா. வாங்குறது இருக்கட்டும், இந்த வீட்டுல வண்டி எங்கம்மா பார்க் பண்றது? அதானே, ஒருவேளை தெருவுல தான் நிறுத்தணுமோ என்னமோ. கீழே எங்க மாமியார் வேற இருக்காங்களே, காரை பார்ப்பாட்ட கைட்டி வித்தாலும் வித்துருவாங்க. பாஸ்கர், அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா?
கூடிய சீக்கிரம் கார் பார்க்கிங் இருக்கிற ஒரு நல்ல வீடை பார்த்து நானே ஏற்பாடு பண்ணி தரேன். அது வரைக்கும் வேணும்னா கார் ஆபீஸ்ல வச்சிருங்க. புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துருங்க. ஐயோ இப்படி ஒன்னொன்னு பார்த்து பார்த்து சரியேம்மா. இதை பாருமா, நீ வீடு பார்த்து தரல, அப்படியே அதுல ஒரு குத்து விளக்கு ஏத்தி வச்சிருமா. எங்க வாழ்க்கையில நாங்க நினைச்சு பார்க்காததெல்லாம் செய்யற. உனக்கு நாங்க என்ன செய்ய போறோமோ. இங்க பாருங்க, உங்க பையன்கிட்ட திறமை இருக்கு, அவரும் உழைக்கிறாரு, அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குது. அம்மாடி, என் மகனை புரிஞ்சுக்கிட்டவ நீ ஒருத்திதான். இவனை ஒரு முட்டா பைய மாதிரி எதுக்கும் உதவாம ஆக்கிட்டா அந்த அபி. யாரும் யாரையும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நாள் அமுக்கி வைக்க முடியாது. சரி, என்ன என்ன என்னமோ பேச்சு வருது. என்ன 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 இப்ப எதுக்கு மேல வந்தீங்க? இல்ல என்னமோ காருன்னு என் காதுல விழுந்தது. ஆமா, வெளியே போற கார் சத்தம் உன் காதுல விழுந்திருக்கும். அது இல்லம்மா, என்னமோ காரு வாங்குற மாதிரி என் காதுல விழுந்தது. விழும் விழும் விழும், எல்லாம் உன் காதுல சரி, விழும். நீ சாப்பிடு. ஏதோ சாப்பிட்டு மறந்துற போது சாப்பிடு சாப்பிடு. இல்ல கண்ணே, என்னமோ பாஸ்கருக்கு ஆபீஸ்ல காரு வாங்கி கொடுக்க போறாங்க, அது இதுன்னு என் காதுல விழுந்தது. நல்லா விழும். ஏ சீதா, முதல்ல உன் மாமியார் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்து. இப்ப எதுக்கு மேல வந்தீங்க? கீழே போங்க. அடி என்ன இது? கீழே இருந்தா எனக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கறது யாரு? அதனால தான் மேல வந்தேன். சோறெல்லாம் வேலை வேலைக்கு அங்கேயே கொண்டு வந்து கொடுக்குறேன். போ போ. ச்சே, ஆ? என்னது? போ கீழே. ஆ. கண்ணே ரஞ்சினி, போகும்போது கீழே இறங்கி தானே போவேன். அப்படியே போகும்போது என்னை மீட் பண்ணிட்டு போ. மீட் பண்ண போதாமா? செவிடு மீட்டிங் கேட்க போதா? ஐயோ நீ வேற. கிழவி காசு கீசு கேட்கும், கொடுக்காதீங்க. நீ இருமா, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி, ஜாகிரி ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடும். வண்டி வந்துருச்சுமா. வேன் வந்துருச்சு, எல்லாரும் கிளம்பலாம். அபி, வேன் வந்தாச்சுமா. வந்துருச்சுமா. எங்கிட்ட ஒண்ணு குடுறா. என்னம்மா? அதை ஓரமா வைடா. ராஜேந்திரா, எல்லாம் ரெடி பண்ணி வை, வா. ம், வரமாமா. சட்டை நல்லா இருக்கே, புதுசா? இல்லைங்க, பழசுதான். புதுசு மாதிரியே இருக்கு. அது சரி, எவ்வளோ நேரம் ஆகும் கோயிலுக்கு போகிறதுக்கு? தெரியலையே, பெருசுங்கிட்ட என்ன கேட்டாலும் முறைச்சு பார்க்குதுங்களே தவிர பதில் சொல்ல மாட்டேங்குதுங்க. ஒருவேளை அதுங்களுக்கே தெரியல. எந்த டிராவல்ஸ் வண்டி பாது? கற்பகம்பால் டிராவல் சார். ஓ, கற்பகம்பால் டிராவல்ஸா? சரி, மாடல் ரொம்ப பழசா இருக்குது, டீசல் பயங்கரமா குடிக்குமே. அதுக்கு என்ன சார் பண்றது? என்ன மைலேஜ் தருது? என்னமோ தருது விடுங்க சார், நானே சம்பளம் பத்தலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். டேடே, உன் புத்தி போகுது பாரு. உனக்கு வண்டியை விட்ட வேற பேச்ச கிடையாதா? அதுக்கு என்ன பண்றது?
நீங்க என்ன பெருசா என்ன டாக்டருக்கா படிக்க வச்சீங்க? பேச்ச பாரு பேச்ச. நீ எங்கடா படிச்ச? சம்மந்தியம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சா கில்லி ஆடிட்டு ஊரை சுத்திட்டு படிக்காம வீட்டுக்கு வந்துருவான். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப படிச்ச ஒரு மாதிரி இருக்காரு. அது நம்ம லுக்கு. ஐயருக்கு சொல்லியாச்சு, இப்ப வந்துருவாரு. சரி. உட்காருங்க. சம்பந்தியம்மா, யாருக்கு முதல்ல தாலி பெருக்கணும் நீங்களே சொல்லுங்க. அபிதானே மூத்தவ. அபிக்கே முதல்ல தாலி பெருக்கி போட்டுறலாம். அபி, என்னம்மா? உனக்கு முதல்ல தாலி பிரிச்சிடலான்னு சம்பந்தியம்மா சொல்றாங்க. உங்க இஷ்டம் போல பண்ணுங்க. என்ன அபி இப்படி விரக்தியா பேசுற? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எப்படி வசதியோ அப்படி பண்ணுங்க. இந்த பொண்ணோட ஆம்படியா யாரு? அவரு வரலைங்க. என்னது, ஆம்படியா வரலையா? இல்லைங்க, வெளியூர்ல இருக்காரு. தாலி பெருக்கிறதுக்கு அவர் எதுக்கு? சரி சரி, அவ வீட்டு மனுஷா வேற யாரா வந்திருக்காளா? இல்லைங்க, அவங்க யாரும் வரல. ஓ அப்படியா, சரி சரி. ஒண்ணு பண்ணும், வேற ஒரு பொண்ணுக்கு தாலி பிடிச்சு கோக்கணும்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு யாரு? இதோ நிக்கிறாள் இவதான். என் மருமக தான். என் பையன்தான் அவ புருஷன். அந்த பொண்ணுக்கு எல்லாம் முறையா இருக்கு. அந்த பொண்ணுக்கே முதல்ல பண்ணிடலாம். மா இப்படி வந்து உட்காருமா. நீங்க கொஞ்சம் எழுந்துருங்க, அவ உட்காரட்டும். அந்த மஞ்சத்தூள் எடுங்கோ. இதோ இருக்குங்க. இந்த குங்குமத்தை எடுத்து கொடுங்கோ. அந்த மாலை எடுங்கோ.
அபி என்ன நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்ல சித்தி, சும்மாதான். உன்னை விட்டுட்டு ஆர்த்திக்கு முதல்ல தாலி கோக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. நீ ஒண்ணு நினைச்சுக்காதம்மா. ஐயர் தான் திடீர்னு இப்படி ஏதோ சொல்லிட்டாரு. சித்தி அதை பத்திலாம் ஒன்றும் நினைக்கல. ஏன்னா அந்த ஆர்த்தியை பத்தி எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நீங்க சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. இல்ல, புருஷன் கூட இருந்து நாத்தனார் கையால காசு கோக்கறதா முறை. உனக்கு தான் அதெல்லாம் பிரச்சனையா போயிடுச்சே. சித்தி, கட்டின தாலிக்கே எனக்கு அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. தாலி பெருக்குனா என்ன, பெருக்காம போனா என்ன? இல்ல அபி, தாலி பிரிச்சு கோத்தா நிச்சயமா நல்லது நடக்கும். அப்படியா? அப்போ ஒரு காலத்துல எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நல்லது நடந்துச்சு? எங்க அப்பா எங்க சின்ன வயசுல எங்களை விட்டு ஓடிட்டாரு. அவர் முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அதோட நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமே. இனிமே அம்மா தம்பி தங்கச்சிங்க தான் உலகம்னு வாழ்ந்த. ஆனந்திக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த சின்ன பொண்ணு பண்ண காரியத்துல எல்லாம் கெட்டுடுச்சு. என் வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓடி ஓடி அவங்களுக்காக நான் உழைச்சேனே, அதெல்லாம் என்ன ஆச்சு? இப்ப நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இது பாருமா, நீ வாழணும். உனக்காக நீ வாழணும். எனக்கு அந்த மாதிரி வாழ தெரியல சித்தி. எனக்காக வாழ தெரியல.